ஹalleluya ஷாலோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த யோசுவா மஷியாக் பிப்ளிக்கல் காலேஜுக்கு, ஆன்லைன் காலேஜுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நான் நினச்சி பார்க்கல, அதாவது இதுதான் ஃபஸ்ட்டு பேட்ச்சு. இந்த ஃபஸ்ட்டு பேட்ச்சு ஒரு பிரம்மாண்டமான பேட்சாக கர்த்தர் எனக்கு கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அனைவரும் இதை சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்காக நன்றி. இப்போ இந்த கோர்ஸை பற்றின ஒரு சில டீட்டெயிலை உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். இந்த கோர்ஸ் பேர் பிஹெச்டி, அதாவது பேச்சுலர் இன் ஹீப்ரூ டீகோடிங். இதில் ஃபுல்லாக டீகோடிங் பற்றி தான் இருக்கும். ஹீப்ரூ வார்த்தை வைத்து டீகோடிங் நடக்கும். இது 3 வருஷம் கோர்ஸு. இந்த 3 வருஷத்தில் 6 செமஸ்டர் இருக்கும். அந்த ஒவ்வொரு செமஸ்டரும் 6 மாதம் நடக்கும். இப்போ ஜூன் 1ஆம் தேதி ஆரம்பிக்கணும், அக்டோபர் மாதம் 6 மந்த் முடியும். அப்புறம் நவம்பர்லேருந்து அடுத்த மே வரைக்கும் அடுத்த செமஸ்டர் நடக்கும். இப்படி தொடர்ந்து 3 இயர்ஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த சிலபஸ், இந்த கோர்ஸ்க்குள்ள ஃபீஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, பிரதர் என்ன ஃபீஸ்ன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லியிருக்குது. அதனால் இதுக்கு எந்த ஃபீஸுமே கிடையாது, எந்த ஃபீஸும் கிடையாது. 3 வருஷமும் நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம், படிக்கலாம். நீங்கள் எதாவது ஆஃபரிங் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்கள் கை நீங்கள் நீட்டுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தருவார். மற்றபடி இதுக்கு எந்த ஃபீஸோ எந்த சார்ஜஸோ கிடையாது. ஸோ இது யாருனாலும் படிக்கலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, பிரதர் நான் வேலையில் இல்லை பிரதர், நான் என்னுடைய வேலையை குறித்து நான் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்குது, எனக்கு கொடுக்க பணம் இல்லை, ஆனால் எனக்கு படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து நான் அவங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி. ஸோ இப்படிப்பட்ட ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சில பேர் காசு இருக்கும், ஆனால் அவங்களுக்கு படிப்பதற்கு மனசு இருக்காது. ஆனால் காசு இல்லை, ஆனால் படிக்கிறதுக்கு மனசு இருக்கும். ஸோ கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு கொடுத்துருக்க, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ கர்த்தருடைய கிருபையினால் இது கம்ப்ளீட்டாக, இது ஃப்ரீயாக தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இது கம்ப்ளீட்டாக இது ஃப்ரீயாக தான் நடத்துகிறோம். அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம், படிக்கலாம். அடுத்தது இதனுடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எலிஜிபிலிட்டி நீங்கள் அப்படி எலிஜிபிலிட்டி ஒன்றும் இல்லை. இருந்தாலும் 12th கிரேட் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம், சேரலாம். அடுத்தது உங்கள் வயசு 18 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, சேருங்க, நீங்கள் படிக்கலாம். ஸோ இது முக்கியமாக, இந்த காரியங்கள் ரொம்ப முக்கியமானது. ஸோ 18 இயர்ஸ்க்கு மேலே நான் ஒன்றும் படிக்கவே இல்லை பிரதர், நான் 3 தான் படிச்சிருக்கேன், என் வயசு இவ்வளோ ஆச்சு, நான் பாஸ்டர் ஊழியம் பண்ணிட்டுருக்கேன், நான் பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம் நீங்கள். ஆனால் ஸ்டூடெண்ட்டுன்னு வரும்போது, ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு வாலிப பையன் இருக்கிறாங்கன்னா அவங்க அட்லீஸ்ட் 12th முடிச்சிருந்தா நல்லாயிருக்கும். இல்லை நான் படிக்கவே இல்லை பிரதர், நான் டைரெக்டாக ஊழியத்தில் இருக்கேன்னா அவங்க படிக்கலாம். ஆனால் 18 வயசை தாண்டி இருந்தால் அவங்க என்ன செய்யலாம், கண்டிப்பாக படிக்கலாம், கண்டிப்பாக படிக்கலாம். ஸோ இந்த எலிஜிபிலிட்டியை நான் இதில் வச்சுருக்கிறேன். மற்றபடி கர்த்தருடைய வார்த்தை படிக்கிறதுக்கு எந்த எலிஜிபிலிட்டியும் தேவையில்லை. ஸோ இதை யாராவது ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யலாம், படிக்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்தது இந்த சிலபஸை குறித்தான காரியத்தை குறித்து பார்க்கலாம். இந்த சிலபஸில் மொத்தம் 5 சப்ஜெக்ட் இருக்கும். ஒன்று லாங்குவேஜ் இருக்கும், அப்புறம் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். இந்த 5 சப்ஜெக்ட் தான் இந்த சிலபஸ். இது ரொம்ப முக்கியம். இந்த சிலபஸில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு சிலபஸுக்கும் ஒவ்வொரு நோட்டு போட்டுருங்க. உங்கள் தரப்பில் நீங்கள் ஒவ்வொரு சிலபஸ்க்கும் என்ன செய்யுங்க, லாங்குவேஜுக்கு ஒரு நோட்டை போடுங்க, ஒரு லாங் சைஸ் நோட்டு, ஹிஸ்ட்ரிக்கு, ஜியாகிரஃபி, சயின்ஸுக்கு, இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு நோட்டை என்ன செய்யுங்க, போடுங்க. அப்போ ஒவ்வொரு லெவலும் நடக்கும்போது, ஒவ்வொரு சப்ஜெக்ட் நடக்கும்போது நீங்கள் என்ன செய்யலாம், அந்தந்த புக்கில் நீங்கள் என்ன செய்யலாம், எழுதி வச்சுக்கலாம். ஸோ நிச்சயமாக அது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக உங்களுக்கு அமையும். இப்போ அந்த சப்ஜெக்டை குறித்தான காரியங்களை பார்க்கலாம். முதலாவது லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜில் நம்ம சொல்லிக் கொடுக்குற லாங்குவேஜ் ஒன்லி ஹீப்ரூ மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குறோம். ஹீப்ரூவோ ஒரு பெரிய கடல், அது நீங்கள் நீந்திக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஹீப்ரூவை பற்றி பார்ப்போம். அதில் 4 லெவலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லெவலில் நீங்கள் எல்லா எழுத்துக்களை நீங்கள் படிப்பீங்க. அதுக்கு பிறகு சோஃபித்தை படிப்பீங்க, அப்புறம் தாகேஷ் படிப்பீங்க, அது பிறகு ஒரு சிங்குலர் ப்ளூரல் படிப்பீங்க. இப்படி 4 லெவல் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அதை படிக்க போகிறீங்க. இது
முதல் மாதத்தில் ஜூன் மாதத்தில் இதை நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். இது வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் நீங்கள் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் படிச்சிருந்தீங்க. அதனால் உங்களுக்கு தெரியும் நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன்னு சொல்லி. ஆடியோவில் என்ன செய்வேன், சொல்லிக் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு மந்த் மட்டும்தான் ஆடியோ, ஃபஸ்ட்டு மந்த் மட்டும்தான் ஆடியோ. அதுக்கு பிறகு செகண்ட் மந்த், இப்போது அடுத்த லாங்குவேஜ் முடித்த பிறகு அடுத்தது என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி பற்றி நாம் என்ன செய்வோம் பார்ப்போம். இப்போது சரித்திரம் அப்படின்னு வரும்போது நிறைய சரித்திரங்கள் இருக்குது. இப்போ ஒரு கூடாரம் எடுத்துட்டோம்னா கூடாரை பற்றின சரித்திரம், சாலோமனை பற்றின சரித்திரம், தாவீதை பற்றி சரித்திரம், நோவுடைய பேழை பற்றின சரித்திரம், இப்படி ஒவ்வொரு சரித்திரத்தை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஆனால் இப்போ நம்மளுடைய சப்ஜெக்டில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த அந்த சரித்திரத்தில் எதை பார்க்க போகிறோன்னா 12 கோத்திரங்களுடைய பெயர். அவங்க பெயருக்குள்ள, அவங்க ஹீப்ரு பெயருக்குள்ள என்ன தீர்க்க தரிசனம் இருக்குது அப்படிங்கிற காரியங்களை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகே, ஹிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது அது கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக நம்ம தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் என்ன செய்வோம், நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி நம்ம ஏசப்பா பேர், அதாவது எபிரேய மொழியில் யெகோஷுவான்னு சொல்லுவாங்க. யெகோஷுவாக்குள்ளே டீகோடிங் என்ன செய்வோம், நம்ம பார்ப்போம். அந்த பேருக்குள்ளே என்ன ரகசியம் இருக்குது. ஸோ அந்த சரித்திரம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரொம்ப பெரிய சரித்திரத்தை பார்க்கல. ஆனால் சரித்திரத்தின் அடிப்படையில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒவ்வொரு பெயர்களுடைய அந்த உள்ளே இருக்கிற அந்த ரகசியங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரியை பற்றி. ஜியாகிரஃபி பற்றி பார்க்கும்போது அதில் நிறைய இருக்குது. மலைகள் இருக்குது, குன்றுகள் இருக்குது, நிறைய சமுத்திரங்கள் பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்குது, நிறைய நதிகள் பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்படி நிறைய காட்சிகள், வானத்தின் நட்சத்திரங்களை பற்றி பார்க்கலாம், நிறைய இருக்கு. ஆனால் நம்ம இந்த சப்ஜெக்டில் நம்ம என்ன பார்க்கணும்னா 12 மாதங்களும் அந்த 12 ராசிகளையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். 12 ராசியோடு என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அதில் என்ன தீர்க்க தரிசனங்கள் அடங்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஜியாகிரஃபியில் வரும்போது அந்த 12 மாதத்தினுடைய பேரில் அந்த ராசிகளோடு கூட என்ன தொடர்பு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம், நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் ஜியாகிரஃபியில் நடக்கும். அடுத்தது நம்ம எதை பார்க்க போகிறோன்னா சயின்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சயின்ஸில் ஃபிசிக்ஸ் வரும், கெமிஸ்ட்ரி வரும், பயாலஜி வரும். இந்த ஃபிசிக்ஸில் நம்ம என்ன பார்ப்போம், சவுண்டை பற்றி பார்ப்போம், வெளிச்சத்தை பற்றி பார்ப்போம், இப்படி நிறைய காரியங்கள் அது சம்பந்தமாக உள்ள ஸ்பீடை பற்றி நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த சப்ஜெக்டில் நம்ம எதை பற்றி பார்க்கணும், நம்ம கண்ணை பற்றி, வெளிச்சத்தை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். கண்ணுக்கும் வெளிச்சத்துக்குள்ள ஒரு தொடர்பை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அதனால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் அதை கேட்கவே உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதனால் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த ஆன்லைன் கோர்ஸ் எதுக்காக நம்ம வச்சுருக்கிறோம் அப்படின்னா வேலைக்கு போகிறவங்களும் இந்த காலேஜ் என்ன செய்யணும், படிக்கணும். அவங்க நேரம் எடுத்து படிக்கணும், எப்படியாவது கொஞ்சமாவது என்ன செய்யணும், படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தில் இந்த காரியத்தை வைத்திருக்கிறோம். சில பாஸ்டர்ஸ்மார் 2-3 நாள் வெளியிலே இருப்பாங்க, ட்ராவலிங்கில் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க காலேஜில் போய் படிக்க முடியாது. அதனால் இந்த ஆன்லைன் காலேஜ், அதுவும் எப்போனாலும் நீங்கள் படிக்கக்கூடிய காலேஜ் என்ன செஞ்சுருக்கு, வச்சுருக்குது. சரி, இப்போது இது ஜியாகிரஃபியை பற்றி பார்த்தோம். ஃபிசிக்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். கெமிஸ்ட்ரியை பற்றி இருக்குது. கெமிஸ்ட்ரியில் நிறைய இருக்குது. தண்ணியை திராட்சரசமாக மாற்றுறாரு, தண்ணியை அவர் ரத்தமாக மாற்றுறாரு. இப்படி பல காரியங்கள் இந்த கெமிஸ்ட்ரி சம்பந்தமாக நிறைய வரும். ரியாக்ஷனை பற்றி நிறைய வரும். இந்த காரியங்களை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளப்படுதலே அது ஒரு கெமிஸ்ட்ரி தான், அது ஒரு சயின்ஸ் தான், ஃபிசிக்ஸ். அது எடுத்துக்கொள்ளப்படுதலே அது என்னது, ஃபிசிக்ஸ், சூப்பர் நேச்சுரல் ஃபிசிக்ஸ் அது. ஸோ இப்படி கெமிஸ்ட்ரி பற்றி, ஃபிசிக்ஸை பற்றி. அப்புறம் பயாலஜியில் பாட்டனி, ஜுவாலஜி, விலங்கியல், தாவரவியல், இந்த 2 என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம சப்ஜெக்டில் கெமிஸ்ட்ரியில் நம்ம தண்ணியை பற்றி என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். தண்ணிக்குள்ளே என்ன ரகசியம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அண்ட் தென் பயாலஜியில் நம்ம ஜுவாலஜி, விலங்கியலை பார்க்க போகிறோம். பறவைகள், மிருகங்கள், பறவைகளுடைய பேர் என்ன, அந்த பறவைகள் பேருக்குள்ளே என்ன ரகசியம் இருக்குது, மிருகங்களுடைய பேர் என்ன, மிருகங்களுடைய பேரில் என்ன ரகசியம் இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். தாவரவியல் நம்ம அடுத்த செமிஸ்டர் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இதெல்லாம் இந்த சப்ஜெக்டில் என்ன செய்வோம், நம்ம பார்ப்போம். அதே சமயம் நம்ம இந்த கணக்கு பார்க்கும்போது, கணக்கை பற்றி நம்ம தியானிக்கும் போது வேதம் சொல்லுதுல்ல, புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். கணக்கு இருக்குது. ஏனோக்கு 300 நாள்
தேவனோடு சஞ்சரித்து கொண்டான் இருக்கும். நம்பர் 300. அதேமாதிரி கிதியோன்ட்டு வரும்போது அவன்கிட்ட 300 பேர் தான் கர்த்தர் கொடுத்தார் அந்த மீதியானவர்களை ஜெயிக்கிறதுக்கு. நம்பர் 300. அப்படி என்ன கேரக்டர் 300 இருக்குது? எப்போ பார்த்தாலும் 40 40 40 சொல்லிட்டு அது 40ல் என்ன இருக்குது? இப்படி நிறைய நம்பர்ஸை பற்றின காரியங்கள் இருக்குது. அதுவும் கணக்கை பற்றின காரியங்கள். நம்ம நியூமராலஜி பார்க்கல, நம்ம நியூமராலஜி பார்க்கக்கூடாது. நியூமராலஜி பார்க்க நிறைய பேர் தப்பி தவறி நியூமராலஜிக்குள்ள நுழைஞ்சிருவாங்க, அவங்களுடைய கணக்கு தப்பாயிரும். நம்ம கணக்கை பற்றி பார்க்க போகிறோம். யோசுவா 30 வெள்ளி காசுக்காக விற்கப்பட்டார், ஏன் 30 அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கணக்கை பற்றி என்ன செய்வோம், நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்படி நம்ம கணக்கை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். சரி, சப்ஜெக்டை பற்றி முடிஞ்சிட்டு அடுத்தது பரீட்சை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸாம்ஸ் இது ஆன்லைனில் தான் நடக்கும். நீங்கள் இங்கே வர வேண்டியதில்லை, பாம்பேக்கு வர வேண்டியதில்லை, ஆன்லைனில் தான் என்ன செய்யும் நடக்கும். கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு அனுப்புவேன். அதில் கேள்விகள் இருக்கும், 4 பதில் இருக்கும். எது சரியான பதிலோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு உடனே நீங்கள் அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு மார்க் அங்கே என்ன செய்யப்படும், போடப்படும், உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஒரு தடவை தான் அப்பியர் ஆக முடியும், 2-3 தடவை அப்பியர் ஆக முடியாது. அதனால் நல்லா படிங்க. அதுக்கு டைம் கொடுத்துருப்பேன், இத்தனை மினிட்டில் நீங்கள் அதை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி டைம் கொடுப்பேன். அந்த டைமில் நீங்கள் முடிக்கணும். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது எக்ஸாமை பற்றின ஒரு காரியம். எக்ஸாமுக்கு அடுத்தாப்பில் என்ன, அடுத்தாப்பில் எக்ஸாமுக்கு பிறகு இந்த ஃபஸ்ட் செமிஸ்டர் முடியும் போது உங்களுக்கு மார்க் ஷீட் கொடுப்போம். அதே மாதிரி சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு கொடுப்போம். ஃபஸ்ட்டு செமிஸ்டர் முடிச்சிட்டிங்க அப்படிங்கிறது சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகே, அது கிராஜுவேஷன் டே கிடையாது, அது சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும், அவ்வளவுதான். ஸோ இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு சாஃப்ட் காப்பியில் அனுப்பி வச்சிருவோம், மார்க் ஷீட்டும் சாஃப்ட் காப்பியில் அனுப்பி வச்சிருவோம். ஆனால் இதில் இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ் நாங்கள் பாம்பேயில் வைக்கிறோம். ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ் ஒவ்வொரு வருஷமும் 3 நாள் ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ் வைப்போம். ஒன்று அக்டோபரில் வைப்போம், இல்லாட்டி நவம்பரில் வைப்போம். இந்த டேயில் உங்களுக்கு மார்க் ஷீட், இந்த காரியங்கள், சர்டிஃபிகேட் எல்லாம் உங்களுக்கு ஹார்ட் காப்பியில் உங்களுக்கு வழங்கப்படும், அங்கே உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, உங்கள் விருப்பம் தான் நீங்கள் என்ன செய்யுங்க, வாங்க. ஆனால் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த எல்லாத்துக்கூடையும் ஒரு கேதரிங் இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், இது நம்ம டோட்டலி ஃப்ரீ தான், எல்லாமே ஃப்ரீ தான். ஆனால் இந்த ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸில் போக்குவரத்து செலவெல்லாம் உங்களுக்குள்ளது தான். அதே மாதிரி அங்கே நம்ம தங்குற இடம் ரிட்ரீட் சென்டர் இருக்குது, அவங்களுக்கு நீங்கள் தங்குறதுக்கு சாப்பாடுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும், அதுவும் நீங்கள் தான் பே பண்ணணும். மற்றபடி டீச்சிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக அது நாங்கள் பார்த்துவிடும், அது நாங்கள் அது ஃப்ரீயாக கொடுப்போம், அதில் ஒன்றும் பாகுபட்சி இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அந்த 3 days நீங்கள் தங்குறதுக்கு அங்கே 3500 rupees நீங்கள் அங்கே பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் அதுக்கு நீங்கள் வரணுன்னா நீங்கள் வரலாம், நீங்கள் கம்பல்சரி இல்லை. நீங்கள் வர முடிஞ்சால் நீங்கள் வாங்க. வந்தீங்க அப்படின்னா நாங்களும் உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு பேட்ச்சு நல்ல ஒரு காரியங்களை நம்ம ஒரு கேதரிங், நம்மளை நல்ல கேதரிங் பண்ணலாம். ஸோ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஸோ இந்த மாதிரி கிராஜுவேஷன், அது 3 yearsக்கு பிறகு தான் கிராஜுவேஷன் செரமனி நம்ம வைப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி சிலபஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம கிளாஸ் எப்படி நடத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ முதல் மாதம் மட்டும்தான் நம்ம வாட்ஸ்அப் மூலமாக சொல்லிக் கொடுப்போம், அதுவும் ஆடியோ மூலமாக சொல்லிக் கொடுப்போம். சில வீடியோஸ் மட்டும் நாங்கள் போடுவோம், அதை நீங்கள் பார்க்கணும், அப்போ தான் மற்றதெல்லாம் புரியும் உங்களுக்கு. ஸோ அதனால் முதல் மாதம் மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் இந்த ஆடியோவில் சொல்லிக் கொடுப்போம். டெய்லி இருக்கும் கிளாஸ். ஆனால் நீங்கள் எப்போ ஃப்ரீ டைமோ அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, படிங்க. ஆனால் எப்படியாவது நீங்கள் என்ன செஞ்சுருங்க, படிச்சிருங்க. இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் உங்களுக்கு ரொம்ப டைட்டாக ரொம்ப இழுத்து பிடிச்சு என்ன பண்ணுவேன். அதுக்கு பிறகு 2nd month 3rd month மற்ற சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸை அனுப்பிடுவோம். சிலது 15 நிமிஷம், அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் இப்படி இருக்கும். ஸோ இப்போ அரை மணி நேரம் இருக்குன்னா அப்போ நீங்கள் ஒரே நாளில் நீங்கள் அந்த வீடியோவை என்ன செய்யுங்க, பார்த்து நீங்கள் நோட்ஸ் என்ன செய்யுங்க, எடுத்துருங்க. ஸோ இப்படி ஒரு வீடியோ 1/2 hour இருந்து ஒரு நாள் நீங்கள் என்ன செய்யலாம், முடிச்சிடலாம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்குன்னு வைங்க, அப்போ நான் 2-3 நாள் உங்களுக்கு டைம் கொடுப்பேன். நீங்கள் அந்த டைம் பிரகாரம் உங்களுக்கு எப்போ டைம் கொடுக்கும் அப்போ நீங்கள் அதை கேட்டு நீங்கள் நோட்ஸ் என்ன செய்யும், நீங்கள் சிலபஸ்க்கு புக் பண்ணியிருக்கீங்களா, அதில் நீங்கள் என்ன செய்யுங்க, நோட்ஸ் என்ன செய்யுங்க, எழுதி வைங்க.
அப்போ தான் எக்ஸாம் டைமுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சின்ன ரிவிஷன் நீங்கள் பண்ணிவிட்டு குயிக் ரிவிஷன் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் டெஸ்ட் எழுதுக்கு ரெடி ஆயிடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுப்போம். நீங்கள் செய்யக்கூடியது, நீங்கள் 5 சிலபஸ்க்கும் 5 நோட்ஸ் எடுங்க, இன்னும் 5 புக்கு போடுங்க. அதில் தான் நீங்கள் எழுதி வைக்கணும். அப்போ தான் நீங்கள் ரெஃபர் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு பிறகு டெஸ்ட் எடுக்கும்போது ஆன்லைனில் தான் இருக்கும். ஸோ இப்படியாக இருக்கும்போது, ஸோ இதுக்கு அப்பால் உங்களுக்கு வேறு எது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் தகவல் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கிறேன். எப்போனாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கிறேன். ஸோ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பராக. உங்களுக்கு என் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குது. என் நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. என் பேர் பிரதர் வால்டர் பாண்டியன். நான் பாம்பேயில் பத்லாப்பூருங்கிற இடத்துல இருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ சில நேரம் நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நான் தகவல் கொடுக்கும்போது அது ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் போட்டு பண்ணுவேன். அப்போ என் நம்பர் உங்கள்கிட்ட ஸ்டோர்டாக இருந்தால் தான் அது உங்களுக்கு சேரும். ஸோ அதனால தான் நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் எது 1ஆம் தேதியில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜெபத்தோடு கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்கள் நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. நிச்சயமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஆர்வத்தோடு நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறீங்க. நிச்சயமாக அதே ஆர்வத்தோடு கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன செய்வீங்க, இருப்பீங்க. நான் அதை விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். 1ஆம் தேதியிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 1ஆம் தேதி ஒரு மாதம் மட்டும் ராத்திரி 9 மணிலேருந்து 9:45 மணி வரைக்கும் உங்களுக்கு டீச்சிங் நடக்கும். ஸோ தொடர்ந்து படிங்க, படித்துக்கொண்டே இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெபிக்கலாமா? வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, எங்கள் எல்ஷடாய் தேவனே, துதிக்கிறோம் அப்பா. யெகோஷுவா மேசிய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த பேச்சுலர் ஆஃப் ஹீப்ரு டீகோடிங் இந்த 3 வருஷ கோர்ஸ் இவங்க படிக்கும்போது கர்த்தாவே, அந்த ஆசீர்வாதம் இவங்களை சேரத்தக்க நிற்கிறப்ப செய்யும். அவங்க முடிவு பரியந்தம் இது படித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நிற்கிறப்ப செய்யும் அப்பா. ஆசீர்வத்தாங்க. தாழ்த்தி உம்முடைய கரத்தை தருகிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய யெகோஷுவா மேசிய நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு படிங்க, வெற்றியை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமீன்.